என்னடா இது? குமரேஷ் அண்ணன் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அவரோட கல்யாணத்துக்கு நான் இப்படிதான் வரணும்னு சொன்னாரு. டேய், இந்த காஸ்டியூமை பார்த்தா நாம அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல, நமக்கு கல்யாணம் மாதிரி இருக்கு. நீ சொல்றது உண்மைதான் மாயா. நமக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. ஹே, இந்த காஸ்டியூம் நமக்கு சூப்பரா இருக்குடா. அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஆ, ம். ம். சரி சினு, இந்த வேலை முடிய எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படி பார்த்தாலும் மத்தியானத்துக்கு மேல ஆயிடும். அப்போ பவானி வீட்டுக்கு போறேன்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான். சரி, வா போலாம். டைம் ஆயிடுச்சு. ஆ, இரு, ஹேண்ட்பேக் எடுக்க மறந்துட்டேன், நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ சரி. டேய் சீனு, அத்தை, கல்யாண மாப்பிள்ளை மாதிரி Dress போட்டுக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? அதான் நேத்தே சொன்னேனே அத்தை, என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறேன்னு. பாத்தடா, நீதான் மாப்பிள்ளைன்னு நினைச்சு உனக்கு அந்த பொண்ணு கட்டி வச்சிட போறாங்க. அப்படி பார்த்தா அங்க ஒரு 10-20 மாப்பிள்ள சுத்திக்கிட்டு இருப்பாங்க அத்தை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அவன் இப்படிதான் வர சொல்லியிருக்கான். இதுதான் அவனோட கல்யாண ட்ரெஸ் கோடு போல. என்ன கோடோ. சரி சரி, அதை விடு. இந்தோ நெத்தியில கொஞ்சம் திருநீர் குங்குமம் வச்சுட்டு போ. கண் திருஷ்டி படாம இருக்கும். இப்படியே மொட்டை நெத்தியோட போகாதடா. சரிங்க அத்தை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. டேய், என்னடா இது? நல்லாரு. என்னடா இப்படி தொப்பு தொப்புன்னு கால்ல விழுற? நேத்து தானே ஆசீர்வாதம் வாங்கின, இன்னைக்குமா? என்னாச்சு உனக்கு? ஆசீர்வாதம் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லதுதான் இல்லையா? என்னவோ போ. எப்பாடா தப்பிச்சேன். நீ பட்டு வெட்டி கட்டினதுக்கே இத்தனை கேள்வி கேட்டாங்க. என்ன இந்த பட்டு புடவைல பார்த்தா அவ்வளவுதான். சரி சரி, நான் கீழே போய் வெயிட் பண்றேன். நீ யார் கண்ணிலையும் படாம வந்து சேரு. ம், ஓகே. ம். ஐயோ, எல்லாத்தையும் எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாரு. ஐயோ, எல்லாத்தையும் எப்படி போட்டு வச்சிருக்காங்க. இத்தனைக்கும் இந்த ரூம்ல 1க்கு 2 பொட்ட பிள்ளைங்க இருக்காங்க. இவங்க கல்யாணம் பண்ணி எப்படிதான் குடும்பம் நடத்த போறாங்களோ தெரியல. ஐயோ, இவங்கள என்ன பண்றது? ஐயோ கடவுளே. வா வா, சீக்கிரம் வா. சீக்கிரம் போ. யாரும் பார்க்கல. இல்ல சீனு. ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் திரும்பி வர முடியுமோ முடியாதோ தெரியலையே. சீனு போலாம். சரி போலாம். தேவி, இத பாரு, உன்னை நடிக்க தான் நான் கூட்டு வந்திருக்கேன். கரெக்டா நடிச்சு கொடுத்துறேன். ம்.
அந்த பொண்ணு மாயா இந்த விஷயத்த நம்பணும். அந்த அளவுக்கு இருந்தா போதும். நீங்க கவலையே படாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன். சரி. கல்யாணம் ஆக போற பொண்ணதான் நடிக்க வந்திருக்க, அதையும் மறந்துடாத. எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் உள்ள போது சமாளிக்கணும். புரிஞ்சுதா? எல்லாம் புரிஞ்சுது, நான் பாத்துக்கிறேன். நான் சரியா பண்ணுவேனா மாட்டேனான்னு பயந்து நீங்க சொதப்பிட போறீங்க. நம்பிக்கை வைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதோ வந்துட்டாங்களே. வா மாயா. அண்ணா வாங்க. சினோ வா 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 வா. மாயா, தோ இவதான் நான் கட்டிக்க போற பொண்ணு தேவி. ஹாய், ஐம் மாயா. ஹாய். சாட்சி கழுத்து போட இன்னும் யாரும் வரலன்னு சொல்லிட்டு கல்யாணம் நின்னுடுமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எல்லாம் ஓகேவா? சரி வாங்க, உள்ள போய் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துடலாம். மாயா, நம்ம அப்படிலாம் உள்ள போக முடியாது. நம்ம முறை வரும்போது அவங்களே வந்து கூப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம இன்னும் ரெஜிஸ்டார் வேற வரலையா. நாங்க 2 பேரும் போய் எப்ப வருவாரு ஏது வருவாருன்னு கேட்டு வந்துடுறோம். நீயும் தேவி என்ன பண்றீங்கன்னா, அதோ அந்த கடையில போய் இளநீர் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிண்ணே. சரி சரி மாயா, போயிட்டு ஒரு நிமிஷம். தேவி அவங்கள அங்க கூட்டு போ. சரி. சரி வாங்க போலாம். நீங்க போங்க. சரி போங்க. ஏச்சினோ வா. என்ன ரொம்ப லேட் ஆகுமோ? அதெல்லாம் ஒண்ணும் லேட் ஆகாதுடா. ரெஜிஸ்டார் வந்தாருன்னா உடனே முடிச்சிடுவாரு. சரி நீ வா, நம்ம உள்ள போய் பார்க்கலாம். வா. சரிண்ணே. அண்ணே 2 இளநீ கொடுங்க. சரிம்மா. கணேசா அண்ணே சொல்லுங்கண்ணே. இன்னைக்கு எப்படியாவது என் நிலத்தை முடிச்சு கொடுத்துரு. யோ, அதுல கொஞ்சம் லிட்டிகேஷன் இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் கண்டுக்க வேணாம்னு சொல்லிடு. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, அதுக்கு தனியா கவனிக்கிறேன்னு வேற சொல்லிட்டேன். இன்னைக்குள்ள முடிச்சு கொடுத்துருவல்ல? முடிச்சு கொடுத்துடலானே, கண்டிப்பா இன்னைக்கு முடிச்சு கொடுத்துறேன். சரி வாப்பா. இவன் எங்க பண்றா? அதுவும் பட்டு புடவையில் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்க மொபைல் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரட்டுங்களா ப்ளீஸ்? ஓகே தேங்க்ஸ். என்னண்ணே அப்படி பாக்குறீங்க? அங்க நிக்கிறாங்களே எல்லாம் காதல் ஜோடிங்கண்ணே. வீட்டுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வந்திருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு ரகுராமுக்கு தெரியாம கல்யாணம் பண்ண வந்திருக்கா? வெரி குட் வெரி குட். என்னோட பல நாள் கனவு நிறைவேற போகுது. ரகுராமா, உன்னை அசிங்கப்படுத்த பலமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு. உன் திமிர அடக்கிறேன். அன்பு அண்ணா
அங்க நிக்கிறா பாரு இளநீ கடையில் ஒரு பொண்ணு பட்டு புடவையை கட்டிக்கிட்டு. அவ இந்த ஆபீஸை விட்டு வேற எங்கேயும் போயிடக்கூடாது. அவ எங்க நிக்கிறா, என்ன பண்றான்னு எல்லாத்தையும் நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். சரிங்கண்ணே. சம்மந்தி, வாங்க. சம்மந்தி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன இன்னைக்கும் நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? தேன்மொழி வரலையா? இல்லைங்க, நான் வேற ஒரு விஷயமா வந்திருக்கேன். வாங்க, வந்து உட்காருங்க. பரவாயில்லைங்க சம்மந்தி. இல்ல, உட்காரத்துக்குலாம் நேரம் இல்லைங்க. நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குடும்பத்தோட மான மரியாதையெல்லாம் காத்துல பறந்துருங்க. இந்த குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கு முக்கியங்க. உங்களுக்கு ஒண்ணுனா எனக்கும் அதுதாங்க. என்ன சம்பந்தி, விஷயம் என்னன்னு சொல்லாம இப்படி நீங்க பாதியிலே ஆரம்பிச்சா எங்களுக்கு என்ன புரியும்? என்னாச்சுன்னு சொல்லுங்க. அது வந்துங்க, உங்க குடும்பத்தை பத்தி நான் திரும்பவும் தப்பா சொல்றேன்னு நீங்க என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தாங்க நான் சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க. அது நல்லதா கெட்டதான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அந்த பொண்ணு மாயா எங்க? என்ன இவரு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு? ஆனா அவ மாடியில அவ ரூம்ல தான் இருக்கா. எது கேக்குறீங்க? இல்லைங்க, கண்டிப்பா அந்த பொண்ணு அந்த ரூம்ல இருக்காது. அவ அங்க இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், எங்க வீட்டு பொண்ணை பத்தி தப்பா சொல்லாதீங்கன்னு. நீங்க திரும்பவும் அதே தப்பதான் பண்றீங்க. மாயா இப்போ இந்த வீட்ல ஒருத்தியா இருக்கா. நீங்க தேவையில்லாம அவ மேல பழி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் பழி எல்லாம் சொல்றதுக்கு வரலைங்க. இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவும் அந்த பொண்ணை பத்தி பேசலீங்க. இந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்காளான்னு கேட்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா கூட்டு வந்து என் முன்னாடி நிறுத்துங்க பாப்போம். அப்படி அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா உங்க எல்லார் காலையும் விழுது நான் இப்ப மன்னிப்பு கேட்கறேங்க. சம்மந்தி, கடைசி வரைக்கும் என்ன ஏதுன்னு சொல்லாமலேயே பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்லி எதங்க நீங்க நம்பியிருக்கீங்க? அதனால அந்த பொண்ணு இங்க இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு சொல்றேன். தனோ, அப்பா. போய் மாயாவை கூட்டு வா. சரிங்கப்பா. மாயா, மாயா, மாயா. என்ன மாயாவை காணோம்?
அவ வீட்ல இல்லப்பா. எங்கேயாவது போறேன்னு சொன்னாளா? ஆ ஆ, இல்லைங்க. மாயா இந்த வீட்டுல இல்லைங்க, அது எனக்கு நல்லா தெரியும். சரி, இப்பயாவது என்ன விஷயம்னு சொல்லுங்க. மாயா எங்க இருக்கானோ எனக்கு தெரியும். எங்க அவ எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. அவ எங்க இருக்கான்னு சொன்னா நீங்க எல்லாருமே இதை விட கோவப்படுங்க. தமதி, நீங்க பேசுறத பாக்குறப்ப எனக்கே கோபம் வருது. ஒத்த வரியில ஒரு விஷயத்த சொல்லாம இப்படி சுத்திட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பாருங்க, நான் சொல்றேன்னு நீங்க யாரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பொண்ணு மாயா உங்க யாருக்குமே தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கா. தலைவரே, வணக்கம் வணக்கம். பாப்பா பட்டரகுமாரு, ஏப்பா இவ்வளவு நேரம்? இவ்வளவு நேரம் உன்னதான் வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு. குமாரு, தேவி முன்னால வந்து நின்னு மாலையை மாத்திக்கங்க. மாலையை போட்டுடலாமா? மாலையை மாத்திக்கலாம். தேவி வா. போட்டோகிராஃபர் போட்டோ எடுப்பா. எடுங்க. இது எதுக்குன்னு? நீங்க 2 பேரும் இந்த மாலைய ஆளுக்கு ஒண்ணு போட்டுக்குங்க. நாங்க எதுக்கு போடணும்? அது என்னன்னாச்சுன்னு, இது எங்களோட வழக்கம். மாப்பிளோட தோழனும் பொண்ணோட தோழியும் கூட மாலை போட்டிருக்கணும். புடிங்க. என்ன வழக்கமோ அதை பண்ணி முடிங்கப்பா. எனக்கு இன்னும் 4 கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வேலை இருக்கு. ஆமாமா, டைம் ஆயிட்டே இருக்கு. புடிங்க 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 புடிங்க. இந்த மாயா கழுத்துல போடுங்க. தலைவரே, அவங்க 2 பேரையும் சேர்த்து போட்டோ எடுங்களேன். தலைவரே, திரும்பவும் எங்களை எல்லாரையும் சேர்ந்து ஒரு போட்டோ எடு. சரிங்க மாயா, சேர்ந்து நில்லுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெக்கார்டில் ஏற்றி டாக்குமெண்ட் வந்துடும். அதில் ஒரு சைன் போட்டால் உங்கள் கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆகிடும். அது வந்ததும் கூப்பிடுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடுங்க. ஓகே ஓகே, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வரேன் தலைவர். சரிப்பா. அடுத்த ஜோடி வர சொல்லுங்க. தேவி போமா.
ஐயா. அடுத்த ஜோடி வர சொல்லு. சரிங்க ஐயா. ஆ. நான் சொல்றது உண்மை. உங்க வீட்டு பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்ணிக்க போறோம். இத பாருங்க, அவ எக்கட கட்டு போட்டுன்னு நினைச்சீங்கன்னா அவளை அப்படியே விட்டுருங்க. இல்ல உங்க கௌரவம் பாதிக்கும் நினைச்சீங்கன்னா இப்பவே எங்கூட வந்து அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க. உங்களோட கௌரவத்தை காப்பாத்திக்கணும்னா இதோட நிறுத்துங்க. மாயாவை பத்தி தப்பா பேசாதீங்க. அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல. அந்த மாதிரிலாம் அவ பண்ண மாட்டா. நானும் அப்படித்தாங்க நினைச்சேன். ஆனா எப்ப அவளை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பார்த்தனோ அப்பவே எல்லாமே மாறி போச்சுங்க. ஏங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? உங்களுக்கு மாயாவை பிடிக்காது. அதனால ஏதாவது ஒரு விஷயத்துல அவளை கோத்து விட்டு இந்த வீட்டை விட்டு அவளை எப்படியாவது துரத்தணும்னு பாக்குறீங்க. ஏங்க, ரிஜிஸ்டர் ஆபீஸ் போறதுக்கு பல காரணம் இருக்குங்க. அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா கையில மாலையோட பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு போவாங்களா? தாலியை சீனும் எடுத்துட்டு போயிருப்பானோ?